ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது பணப்பயிர் அல்ல அப்படிங்கிறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து பணப்பயிர் வந்து அல்லாதது எது அப்படின்னா வந்து காபி, அதுதான் வந்து பணப்பயிர் அல்லாதது. கீழ்கண்டவற்றுள் எது பணப்பயிர் அல்ல அப்படிங்கிறாங்க. காஃபி, அதுதான் பணப்பயிர் அல்ல. அடுத்த கேள்வி பாருங்க. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு வந்து எது அப்படிங்கிறாங்க. தீபகற்ப இந்தியாவில் பாயும் நீளமான ஆறு அப்படின்னா வந்து கோதாவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து விருத்த கங்கா அப்படின்னு கூட வந்து கோதாவரி வந்து குறிப்பிடுவாங்க. இது இரண்டாவது நீளமான ஆறு எது அப்படின்னா வந்து கிருஷ்ணா நதியை தான் வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீளமான ஆறு எது அப்படின்னா தீபகற்ப இந்தியாவில் வந்து கோதாவரி, இரண்டாவது பெரிய ஆறு வந்துன்னா கிருஷ்ணா. அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் வந்து மொத்தம் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேள்வி. 4 தான் வந்து பன்னாட்டு விமான நிலையங்கள். தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் வந்து 4 ஆகும். சமூக நீதி என்னும் கருத்து உருவானது டேஸில் உருவானது அப்படிங்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் தான் சமூக நீதி என்னும் கருத்து உருவானது டேஸில் உருவானது அப்படின்னா வந்து 19ஆம் நூற்றாண்டு. அடுத்த கேள்வி பாருங்க. இன்னுயிர் காப்போம் அந்த திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன அப்படிங்க. தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அந்த திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னா வந்து சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை வந்து குறைத்தல் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அந்த திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னா வந்து சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை வந்து குறைத்தல். அடுத்த கேள்வி பாருங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படிங்கிறாங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார் அப்படின்னா வந்து பொய்யா விளக்கு. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் குறிப்பிடுவது வந்து பொய்யா விளக்கு. தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஸ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்று கீழடி அகழ்வாய்வு வந்து கூறுகின்றது அப்படிங்கிறாங்க. கீழடி அகழ்வாய்வு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2017 தான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் நகரமயமாதல் வந்து 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன் அதுலேருந்து தான் வந்து தொடங்குகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் இருந்து தான் வந்து தமிழ்நாட்டின் நகரமயமாதல் வந்து தொடங்குகிறது என்று கீழடி அகழ்வாய்வு வந்து கூறுகின்றது. அந்த கேள்வியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கீழடி அகழ்வாய்வு கூறுகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட நகரமயமாதல் வந்து பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. அடுத்த கேள்வி பாருங்க. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது அப்படிங்கிறாங்க. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் வறுமையில் இருக்கும் போது தூங்க முடியாது. இதெல்லாம் திருக்குறள்லேருந்து வர கேள்விகள் நோட் பண்ணிக்கோங்க. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படிங்கிறாங்க. அருள் அற்றவர் அப்படிங்கிறாங்க. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படிங்கிறாங்க. அருள் அற்றவர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி இது. சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னா வந்து 1917. ஸோ முதல் சத்தியாகிரகம் வந்து காந்தியோடது எது அப்படின்னா வந்து சம்பரான் சத்தியாகிரகம் தான் வந்து சொல்லுவாங்க. எந்த இதுனா பீகாரில் தான் சம்பரான் சத்தியாகிரகம் வந்து நடக்கும். எந்த ஆண்டு அப்படின்னா 1917. வகுப்புவாத விருது அப்படிங்கிறாங்க. வகுப்புவாதம் வந்து என்ன 1932. அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் வந்து 1918. பர்தோலி தீர்மானம் வந்து 1922. இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடான இயர்ஸு, நல்லா பார்த்துங்க. திருப்பி இதே கேள்விகள் தான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சம்பரான் வந்து பீகாரில் வந்து சத்தியாகிரகம், இது எந்த ஆண்டுனா 1917. வகுப்புவாதம் 1932. அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 1918. பர்தோலி தீர்மானம் வந்து 1922. சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படிங்க. சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னா வந்து புலவர் தொழிலாக குறிப்பிடுகின்றார். சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் வள்ளுவர் புலவர் தொழிலாக குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க. கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னா வந்து மேஜர் பானர்மேன் அப்படிங்க.
கர்னல் ஹெரான் அப்படின்னா வந்து பூலித்தேவர் சம்மந்தமானதில் தான் கர்னல் ஹெரான் வந்து வருவாங்க. எட்வர்ட் கிளைவ் லூசிங்டன் இதெல்லாமே வந்துன்னா கட்டபொம்மன் சார்ந்து தான் வருவாங்க. அதில் வந்து என்ன மேஜர் பானர்மேன் தான் இறுதியாக வருவார். ஸோ தூக்கு வந்து நிறைவேற்றுறது யார் கட்டபொம்மனுக்கு அப்படின்னா வந்து மேஜர் பானர்மேன் தான் வருவாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1799 அக்டோபர் 16 தான் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க கட்டபொம்மன் அவர்களை. அந்த தூக்கை வந்து நிறைவேற்றுறது யார் அப்படின்னா வந்து மேஜர் பானர்மேன். ஜான் கிரட்டாக் வந்து எதுக்கு வருவாங்கன்னா வேலூர் புரட்சி கழகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஜான் கிரட்டாக் வந்து வருவாங்க. நமக்கு என்ன கேள்வி, கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னா மேஜர் பானர்மேன். இயர் 1799 அக்டோபர் 16. அடுத்து பாருங்க, 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறாங்க. 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா வந்து வல்லபாய் பட்டேல். இதே வந்துன்னா கராச்சியில் 1913லையும் காங்கிரஸ் மாநாடு கராச்சியில் தான் நடந்திருக்கும். 1931லையும் கராச்சியில் தான் நடந்திருக்கும். அதில் வந்து யார் வந்து ஹெட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். டேஸ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள் பாகங்களை பாதுகாக்கிறது அப்படின்னா எதுனா ஸ்க்ளீரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் வந்து ஸ்க்லக்ரா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸ்க்ளீரா அதுதான் வந்து உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணோட உள் பாகங்களை வந்து பாதுகாக்கிறது. அடுத்து பாருங்க, மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது அப்படின்னா வந்து ஆர்டிகிள் 326 தான் வந்து வரும். வயது வந்தோர் வாக்குரிமைக்கான ஆர்டிக்கிள் வந்து எது அப்படின்னா வந்து ஆர்டிக்கிள் வந்து 326. சட்டப்பிரிவு 326 தான் வயது வந்தோருக்கான வாக்குரிமை. அடுத்து பாருங்க, ஒரு மெட்ரிக் டன் என்பது ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னா வந்து 10 குவிண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குவிண்டால் அப்படின்னா வந்து 100 கிலோகிராம் அப்படிங்க. அப்போ 10 குவிண்டால் அப்படின்னா வந்து 1000 கிலோகிராம் வந்து வரும். அது கரெக்டு. ஸோ ஒரு மெட்ரிக் டன்னா 10 குவிண்டால் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ நமக்கு 10 குவிண்டால் ஈக்குவல் டு வந்து 1000 கிலோகிராம் தான். ஏன்னா ஒரு குவிண்டால் 100 கிலோகிராம்னா 10 குவிண்டால் வந்து 1000 கிலோகிராம் வந்து வரும். அப்போ ஒரு மெட்ரிக் டன் ஈக்குவல் டு 10 குவிண்டால், ஒரு மெட்ரிக் டன் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறது என்ன, இவற்றுள் எந்த விடை வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே தவறு இல்லை. ஸோ டி ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். 1 and 2 ஆகியவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னா 10 குவிண்டால், ஒரு குவிண்டால் அப்படின்னா வந்து 100 கிலோகிராம், இதே 10 குவிண்டால் அப்படின்னா வந்து 1000 கிலோகிராம். அப்போ ஒரு டன் அப்படின்னாலுமே 1000 கிலோகிராம் வரும். நமக்கு இதில் வந்து டி ஆப்ஷன் தான் கரெக்ட், ஏன்னா எதுவுமே தவறு இல்லை. அடுத்து பாருங்க, காப்பித்தூளில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள் வந்து டேஸ் ஆகும் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். அது வந்து ஒரு பணப்பயிர் கிடையாதது எது அப்படின்னா வந்து காஃபி அப்படின்னு பார்த்தோம். அந்த காஃபியில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள் எது அப்படின்னா வந்து புளிப்பொடி தான் சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை வந்து எது அப்படின்னா வந்து சர்க்கரை ஆலை அப்படிங்கிறாங்க. வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை எது அப்படின்னா வந்து சர்க்கரை ஆலை. பூமியின் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் அப்படின்னா எனில் அவரின் எடை வந்து எவ்வளவு அப்படின்னா, ஸோ நிறையோட அந்த புவியீர்ப்பு முடுக்கத்தை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 50 இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 9.8 வந்து சொல்லுவோம். ஸோ எடை ஈக்குவல் டு வந்து நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ 50 இன்ட்டு 9.8 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 490 நியூட்டன் வந்து வரும். ஸோ இந்த எடை அப்படிங்கிறே நம்ம நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கத்தை வந்து மல்டிப்ளை பண்ணணும். பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை வந்து எவ்வளவு அப்படின்னா வந்து 490 நியூட்டன். என் நிறையோட நம்ம புவியீர்ப்பு முடுக்கத்தை மல்டிப்ளை பண்ணணும் வந்தால் அதான் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 490 நியூட்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், பார்க்கலன்னா பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.